அதுக்காக வந்த விஜயா மனோஜ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கர அவமானப்பட்டு நிற்கிறாங்க அந்த மேடையில். ஏன்னா அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா முத்துக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விருதும் கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி மனோஜ் விஜயாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிறந்த அம்மா மகன் அப்படின்ட்டு விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஜய் அங்கே கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே இடத்துக்கு தான் ரோகிணியுமே வந்திருப்பாங்க. அவங்க ஏன் வந்திருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறந்த கணவன் மனைவி அப்படின்ட்டு இந்த ரோகிணிக்கு மனோஜுக்கு அந்த அவார்டை கொடுக்கணும். ஸோ அதை வாங்குறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேருமே ஒன்றா சந்திச்சு இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்குள்ள இந்த மாதிரி இவேதுக்கு இங்கே வந்து அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையாகி அதுக்கப்புறமா விஜயா பார்த்தீங்கன்னா ரோகிணியை பயங்கரமாக திட்டி இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா கூட தான் போகிறாங்க. இந்த மாதிரி சிறந்த அம்மா மகன் அப்படிங்கிற அவார்டை வாங்குறதுக்காக அந்த மாதிரி அந்த மேடைக்கும் போகிறாங்க. அப்படி இவங்க வாங்க போகும்போது அங்கே ஆல்ரெடி விஜயாவோட குடும்பத்தை நல்லா தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்களை பார்த்துடுறாங்க. என்னது இவங்க சிறந்த அம்மா மகன், ஆகா இவங்களை எனக்கு தெரியுமே. இந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்தோட காரில் தான் வந்திருப்பாங்க. அங்கே தான் முத்துவுமே இருந்துட்டு இருப்பாங்க. இவங்களை அதாவது இந்த ஆஃபீஸரை கொண்டாந்து விட்டுறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது இவங்களுக்கு விருது, அதுவும் சிறந்த அம்மா மகன் வாய்ப்பே கிடையாது. இவங்க வந்துட்டு சிறந்த அம்மா மகன் இல்லை, அதாவது ஒரு அம்மா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம், ஒரு பையன் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ ஒரு மோசமானவங்க இவங்க 2 பேருமே. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இந்த அவார்டு கொடுக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது இவங்க வந்துட்டு அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் வச்சு இந்த மாதிரி இவங்க என்னெல்லாம் விஷயம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இவங்களால என்னெல்லாம் பிரச்சனை அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அங்கே இருந்த முத்துவை கூப்பிடுறாங்க. இவங்களோட இன்னொரு பையன் தான் இந்த முத்து. இந்த பையனுக்கு வேணா சிறந்த மகன் அப்படிங்கிறதுக்கான விருதை கொடுக்கலாம். சிறந்த மகன் அப்படின்னு சொல்றதை விட சிறந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா இந்த பையன் தான் அவங்க குடும்பத்துக்காக இந்த மாதிரி நிறைய தியாகங்கள் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் இந்த மனோஜ் விஜயம் இங்கே வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் இப்படி சொல்லி அங்கே இருந்து எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரியா மனோஜ் விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த மனோஜ் விஜயாவோ என்னடா இப்படி கேவலப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.